இன்றைய செய்திகள். தமிழக முதலமைச்சரின் 3 அதிரடி அறிவிப்புகள். தமிழக அரசின் முக்கிய நிர்வாக மாற்றம். தமிழக அரசில் ஒரு முக்கிய அதிரடி மாற்றத்தை முதலமைச்சர் ஜோசப் விஜய் செய்துள்ளார். நிர்வாகத்தை வேகப்படுத்தவும், மக்கள் நலத்திட்டங்களை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்க்கவும் மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். இது குறித்த முழுமையான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். தலைமைச் செயலகத்திலிருந்து மட்டுமே அனைத்து பணிகளையும் கண்காணிப்பதில் இருந்த நடைமுறை சிக்கலை களைவதற்காக திமுக ஆட்சியில் இருந்த அதே நடைமுறையை இப்பொழுது முதல்வர் ஜோசப் விஜய் முழுவீச்சில் அமல்படுத்தியுள்ளார். நோக்கம்: வளர்ச்சி பணிகளை முடுக்கிவிடுதல், உடனுக்குடன் தீர்வு காணுதல் மற்றும் அரசு திட்டங்கள் தகுதியானவர்களுக்கு சரியாக சென்றடைவதை உறுதி செய்தல். அரசியல் பின்புலம்: தேர்தல் முடிவுகள் மற்றும் சில குறிப்பிட்ட மாவட்டங்களில் அமைச்சரவையில் பிரதித்துவம் இல்லாத சூழலில் அந்த மாவட்டங்களுக்கு வலுவான அமைச்சர்களை பொறுப்பாளர்களாக நியமித்து நிர்வாகத்தை முதல்வர் சமநிலைப்படுத்தியுள்ளார். பொறுப்பு அமைச்சர்கள் பட்டியல்: சென்னை மற்றும் திருவள்ளூர் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொதுப்பணித்துறை, ரா. குமார் அவர்கள் ஐடி வளர்ச்சி மையங்கள். விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டம் அமைச்சர் என். ஆனந்த் அவர்கள். திருநெல்வேலி மாவட்டம் அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் அமைச்சர் சம்பத்குமார் அவர்கள். மதுரை மற்றும் தேனி மாவட்டம் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள். சேலம் மாவட்டம் அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள். ஈரோடு மாவட்டம் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள். திருச்சி மாவட்டம் அமைச்சர் ரமேஷ் அவர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் அமைச்சர் குணோத் அவர்கள். தர்மபுரி மற்றும் அரியலூர் மாவட்டம் அமைச்சர் ராஜ்குமார் அவர்கள். விருதுநகர் மாவட்டம் அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் அமைச்சர் ராஜேஷ்குமார் அவர்கள். தூத்துக்குடி மாவட்டம் அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள். திண்டுக்கல் மாவட்டம் அமைச்சர் விக்னேஷ் அவர்கள். திருப்பூர் மாவட்டம் அமைச்சர் டாக்டர் கே.ஜே. அருண்ராஜ் அவர்கள். நீலகிரி மாவட்டம் அமைச்சர் கமலி அவர்கள். வேலூர் மாவட்டம் அமைச்சர் விஜய் பாஸ்கர் அவர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அமைச்சர் முகமது பர்வேஸ் அவர்கள். சிவகங்கை மாவட்டம் அமைச்சர் டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் அமைச்சர் எஸ். கீர்த்தனா அவர்கள். ராமநாதபுரம் மாவட்டம் அமைச்சர் மதன் ராஜா அவர்கள். திருவாரூர் மாவட்டம் அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள். தென்காசி மாவட்டம் அமைச்சர் ராஜு அவர்கள். மயிலாடுதுறை மாவட்டம் அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள். பெரம்பலூர் மாவட்டம் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் அமைச்சர் தென்னரசு அவர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் அமைச்சர் ரஞ்சித்குமார் அவர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் அமைச்சர் சரத்குமார் அவர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அமைச்சர் வன்னியரசு அவர்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் அமைச்சர் காந்திராஜ் அவர்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் அமைச்சர் ஜாஜகான் அவர்கள். கரூர் மாவட்டம் விஜயலட்சுமி அவர்கள். நாமக்கல் மாவட்டம் மனோராஜ்குமார் தமிழ்செல்வன் அவர்கள். நாமக்கல் மாவட்டம் அமைச்சர் மனோஜ்குமார் தமிழ்செல்வன் அவர்கள். இந்த புதிய நிர்வாக மாற்றத்தின் மூலம் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டமும் இனி புதிய வேகத்துடன் வளர்ச்சி பாதையில் செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுப்பு அமைச்சர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் நேரடியாக களமிறங்கி பணியாற்ற உள்ளனர். இந்த மாற்றம் வருங்காலங்களில் மக்கள் நலனில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் மாறப்போகும் சட்டம் ஒழுங்கு. புதிய டிஜிபியுடன் முதலமைச்சர் விஜய் தீவிர ஆலோசனை. பின்னணியில் என்ன நடந்தது? மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று தமிழக அரசில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்க்க இருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இன்று மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த ஆலோசனை எதை பற்றியது? இதில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் என்ன? தமிழக சட்டம் ஒழுங்கில் என்னென்ன அதிரடி மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை பற்றி தான் இன்று நாம் விரிவாக அலசப்போகிறோம். ஆலோசனையின் முக்கியத்துவம். சமீப காலமாக தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சூழல் குறித்து பல்வேறு விவாதங்கள் பொது வெளியில் எழுந்து வருகின்றன. இந்த சூழலில் தமிழக காவல்துறைக்கு புதிய டிஜிபி நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய பொறுப்பேற்றிருக்கும் டிஜிபியுடன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல் முறையாக நடத்தியுள்ள இந்த ஆலோசனை கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சந்திப்பில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அன்பு அவர்கள், சட்டத்துறை அமைச்சர்
சிபிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டவை. இந்த கூட்டத்தின் மையப்புள்ளியாக இருந்த சில விஷயங்கள்: போதைப்பொருள் ஒழிப்பு. இளைஞர்களின் எதிர்காலத்தை கெடுக்கும் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க மாவட்ட வாரியாக தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்ள முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. பெண்கள் பாதுகாப்பு. சமீப காலமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து முதல்வர் தனது அதிருப்தியை தெரிவித்து இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடக்காத வண்ணம் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். காவல் கண்காணிப்பாளர்கள் மறுநியமனம். மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கை பலப்படுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை மறுநியமனம் செய்வது அல்லது இடமாற்றம் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. உங்கள் கருத்து என்ன நண்பர்களே? தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் இந்த அதிரடி ஆலோசனையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? போதைப்பொருள் ஒழிப்பில் தமிழக அரசு எடுத்து வரும் முயற்சிகள் எந்தளவு பலன் தரும் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் சொல்லும் கருத்துக்கள் ஆரோக்கியமான விவாதத்துக்கு வழிவகுக்கும். தமிழக அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கைகள் வரப்போகும் நாட்களில் சட்டம் ஒழுங்கில் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய மரியானவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கும் விவகாரம் மீண்டும் தமிழக அரசில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று திடீர் ஆலோசனை நடத்தியதன் பின்னணி என்ன? 717 கடைகளை மூடுவதாக அறிவித்துவிட்டு இதுவரை ஏன் இழுபறி நீடிக்கிறது? இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். நடந்தது என்ன? கடந்த ஆட்சி காலத்திலேயே இந்த 10 ரூபாய் விவகாரம் பெரிய சர்ச்சையாக இருந்தது. இப்போது ஆட்சி மாற்றம் நடந்த பிறகும் அதே பழைய கதை தொடர்வது ஏன்? சமூக வலைத்தளங்களில் வைரலாகும் அந்த வீடியோக்கள் என்ன சொல்கின்றன? மக்கள் ஏன் இன்னும் இந்த கூடுதல் கட்டணத்தை கட்டாயம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர்? பணியாளர்களின் எதிர்ப்பு மற்றும் சங்கங்களின் வாதம். டாஸ்மாக் ஊழியர்கள் ஏன் இந்த பாட்டிலை திரும்ப பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? அவர்களுக்கு இருக்கும் நடைமுறை சிக்கல்கள் என்ன? கடந்த கால போராட்டங்கள் மற்றும் தற்போதைய சூழல் என்ன? முதலமைச்சரின் அதிரடி ஆலோசனையும் எதிர்பார்ப்புகளும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை இப்பொழுது நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் உள்ளது. இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனையில் அவர் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கலாம்? வெறும் 717 கடைகள் மூடல் மட்டுமில்லாமல் இந்த கூடுதல் 10 ரூபாய் கொள்ளையை தடுக்க நிரந்தர தீர்வாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? இது குறித்து உங்கள் கருத்து என்ன? அரசு எடுக்கும் இந்த நடவடிக்கைகள் போதுமானதா? கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு மரியானவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.